நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்கள்ல விசேஷம் ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. அது என்ன அப்படின்னா, 4 கிரகங்கள் ஒண்ணு சேர்றாங்க மீனத்துல. இந்த மீனத்துல 4 கிரகங்கள் அப்படின்றது சதுர்கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சதுர்கிரக யோகம் அப்படிம்பாங்க. அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, சூரிய பகவான் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மீனத்துல இருப்பார். செவ்வாய் பகவான் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் மீனத்திலேருந்து அவர் மேஷத்துக்கு போயிடுவாரு. இருந்தாலும் அவரோட பலன்கள் அப்படின்றது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் கொடுக்க தான் போகுது. அதே மாதிரி ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் புதன் மீனத்துல இருக்காரு. சுக்கிரன், சனி ஆல்ரெடி அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு பவர்ஃபுல் பிளானட் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்காங்க. அப்ப 4 கிரகங்கள அதுக்கும் மேல 5வது கிரகமா சுக்கிர பகவான் ரிஷபத்துல ஆட்சி பெற்று அமர்றார். அவரோட சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று அமர்றார். ஆக இது வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு நிறைய யோகங்கள் அப்படின்றது கொடுக்க தான் போகுது. ஆப்வியஸ்லி ஒரு கிரகம் ஒரு பாவத்துல உட்கார்றாங்க அப்படின்னா 90% நற்பலன்கள் இருக்கு அப்படின்னாலும் ஒரு 5%, ஒரு 2%மாவது நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு இருக்க தான் செய்யும். ஆக நேரத்தை வீண் பண்ணாம உங்க ராசிக்கு இந்த சதுர்கிரக யோகம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து பாருங்க இந்த சதுர்கிரக சேர்க்கை மீனத்துல நடக்குது இல்லைங்களா? மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க? அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பிளானட் யாரு? சூரிய பகவான் இருக்காரு. சூரிய பகவான் 12ஆம் பாவத்துல என்ன மாதிரி ஒரு நற்பலன்களை கொடுப்பாரு, இல்ல என்ன நெகட்டிவ் அப்படின்னா, நம்ம ஒரு சுப விரயம் அப்படின்ற செய்வோம். சுப விரயம் அப்படின்னா நிறைய மேஷராசி அன்பர்கள் வீடு கட்டுறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, பிள்ளைங்கள செலவு பண்ணி படிக்க வைக்கிறது. இப்பதான் ரொம்ப சாதாரணமா ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்க? என் பிள்ளைங்களுக்கு மெடிசன் சீட் நான் வாங்கிட்டேன். நான் வந்து பாருங்க டாக்டர் சீட்டு பிள்ளைய நீட்ல வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணுச்சுன்னா போதும். நம்ம என்ன பண்றோம்? என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா, எத்தனை கோட்டா இருக்கு. இல்ல மேனேஜ்மென்ட் கோட்டா இந்த மாதிரி வாங்கிடுறோம். இல்ல பிள்ளைங்கள ஒரு சாதாரண படிப்பு, ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஜினியரிங்கா இருந்தாலும், இருந்தாலும், ஏவியேஷன் இன்ஜினியரிங்கா இருந்தாலும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பிள்ளைங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. பிள்ளைங்க சார்ந்து சுபவரையும், இல்ல நம்ம குடும்பம் சார்ந்து சுபவரையும் அப்படின்றது செய்வீங்க. இது ஒரு நல்லது. இதுக்கு வந்து யார் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னா, நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு அவங்களோட தகப்பனார் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. இல்ல மாமனார் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. இல்லைங்க தகப்பனாரும் எங்களுக்கு சப்போர்ட் கிடையாதுங்க. மாமனாரும் எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. பெரும்பாலும் மேஷத்துக்கு தகப்பனார் சப்போர்ட்டா இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி இல்லைங்களா? இருக்கிறாங்க அப்படின்னா சாலிடா சப்போர்ட்ஃபுல்லா தான் இருப்பாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எங்களுக்கு இல்லைங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒரு கன்சர்ன்ல வேலை செய்றீங்க அப்படின்னா ஒரு லோன் அப்ளை பண்ணுவீங்க. உங்க ஹையர் அஃபிஷியல் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இது சூரியனால் வரக்கூடிய நற்பலன்கள். நிறைய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்றது உண்மை. மைனஸ் ஏதாவது இருக்காங்க? ஆப்வியஸ்லி இருக்குங்க. அது என்ன அப்படின்னா 12ஆம் பாவத்துல விரைய சூரியன் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல வந்து பாருங்க நம்ம டூ வீலர் போனாலும், கார் போனாலும், கார்ல போனாலும் நம்ம சீட் பெல்ட் வந்து போடல அப்படின்னாலும், ஹெல்மெட் போடல அப்படின்னாலும் பெருசா போலீஸ்கார் எங்கேயோ இருக்காருன்னா, நம்ம அப்படியே குறுக்கு குறுக்கா பூந்து வந்துருவோம். ஆனா, இப்பல்லாம் எல்லா இடத்துலயும் கேமராஸ் வச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த காலகட்டம் நம்ம ரொம்ப சிம்பிளா ஒரு ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டின்னு போயிருக்கலாம். அது கேமரால ரெஜிஸ்டர் ஆயி நம்மளோட மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் வரும். நீங்க இவ்வளோ காசு பே பண்ணுங்க அப்படின்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் சார்ந்து ஒரு சின்ன ஃபைன் கட்டுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி இன்னொரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா, அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்பாவுக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனை, கண் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்பனோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். இது சூரிய பகவான் 12ஆம் பாவத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிளஸும் மைனஸ்ன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து பாருங்க, அவர் 12ஆம் பாவத்துல 2 நாள் தான் இருக்காரு. 1ஆம் பாவத்துல இருக்கார். அப்ப இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் பாவத்துல சுயஸ்தானத்துல இருக்க செவ்வாயினால என்ன பிளஸ்? பொதுவா வந்து பாருங்க உங்களோட ராசி அதிபன் செவ்வாய். ராசி அதிபன் சுயஸ்தானத்துல உட்காரும்போது நான் ரொம்ப நேர்த்தியா இருப்பேன். என்னால முடியாது அப்படின்னு எந்த விஷயத்த நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். என்னால முயற்சி பண்ணாம என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரி நமக்கு பயங்கர எஃபர்ட் நம்ம போடுவோம். இதெல்லாம் பெரிய பிளஸ்ங்க. எஃபர்ட் போட்டு நம்மளுக்கு என்னென்னலாம் சாதிக்கணும்னு நினைக்கிறோம் அதை சாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு தோணும். இதெல்லாம் தப்பு இல்லை, பெரிய பிளஸ். மைனஸ் ஏதாவது இருக்குங்களா? ஆப்வியஸ்லி இருக்குங்க. சுயஸ்தானத்துல செவ்வாய் இருக்கும்போது சட்டுன்னு கோவப்படுவோம், பட்டுன்னு டென்ஷன் ஆகும், இரிட்டேட் ஆகும், கத்துவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யோசிப்போம், தேவையில்லாம ரியாக்ட் பண்ணிட்டோமோ,
கத்தி இருந்திருக்க வேண்டாமோ, சாதாரணமாக பேசியிருந்தா ஆயிருந்திருக்குமே, எதுக்கு அப்படி வந்து நம்ம ஒரு ரியாக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பின்னாடி வருத்தப்படுவோம். ஆக அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இது நல்லது. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா செவ்வாயினோட ஆக்கப்பூர்வமான ஆற்றல் வெளிப்படும். நம்ம வந்து நிறைய விஷயத்த சாதிக்க முடியும். இந்த காலகட்டம் வந்து பாருங்க, பிளானட்ஸ் என்ன சூப்பரா இருந்தாலும், பிளானட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிலருக்கு நடக்க தான் செய்யுது. குப்பமேட்ல இருக்கவங்கள கோபுரத்தில கொண்டாந்து நிக்க வச்சுடுறாங்க பிளானட்ஸ். அது வந்து நம்ம இல்லன்னு சொல்லவே முடியாது. இருந்தாலும் பிளானட்ஸ் எவ்வளோ சூப்பரா இருந்தாலும், நம்மளோட ஹார்ட் ஒர்க் அப்படின்றது தேவை. நம்மளோட ஹார்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்மளால பெரிய ஆள் ஆக முடியும். பெரிய ஆள் யார் வேணா ஆயிடலாங்க. ஆனா அதே இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட திறமை, இன்பில்ட்டா இருக்கக்கூடிய எனர்ஜி இது அத்தனையும் வேணும். சரி, ஓகே. அடுத்து புதன் பகவான் இருக்காரு 12ஆம் பாவத்துல. 12ஆம் பாவத்துல புதன் என்ன பண்ணுவான்? நான் வந்து பாருங்க, என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினால புதன் அப்படின்னாலே டாக்ட்ஃபுல்னஸ் வந்துருங்க. சாதுரியம் அப்படின்றது வந்துரும். ஒரு இடத்த ரெஜிஸ்டர் பண்ண இது ஒரு சின்ன உதாரணம். எனக்கு தெரிஞ்ச உதாரணம் நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் பார்க்க போறீங்க. ஒரு போர்டு போட்டீங்க. போர்டு பார்த்தீங்க. இடம் வந்து சேல்ஸ்க்கு இருக்குன்னு போயிருக்காங்க. அந்த லே அவுட்குள்ள போறீங்க. போயிட்டு எல்லாம் விசாரிக்கிறீங்க. விசாரிக்கும்போது 2 பேர் வாங்குனா நெறைய பேர் அந்த மாரி கேட்பாங்க பார்த்தீங்களா? இப்ப நான் 1 கிரவுண்ட் வாங்குனா ஓகேங்க. 2 கிரவுண்ட் வாங்குனா என்ன கன்செஷன் குடுக்குறீங்க? 3 கிரவுண்ட் வாங்குனா என்ன கன்செஷன் குடுக்குறீங்க? என் ஃப்ரெண்ட கூப்ட்டு நான் வந்து ரெஃபர் பண்ணா எங்களுக்கு என்ன கமிஷன் குடுக்குறீங்க? அந்த மாதிரிலாம் பேசக்கூடிய திறமை அப்படின்றது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில வரும். அப்ப நீங்க கேட்குறீங்க அப்படின்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு இது குடுப்பாங்க ஆப்ஷன். சார் நீங்க வந்து பண்ணுங்க, ஒரு 10 பேர நீங்க சேர்த்து விடுங்க சார். ஒரு கிரவுண்ட் ஃப்ரீயா குடுத்துடுறோம். அப்படின்ற மாரி ஒரு சின்ன சின்ன லேஅவுட்ஸ்லாம் அந்த மாரி குடுக்குறாங்க. இல்லைங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட வாட்ஸ்அப் பெரிய குரூப்பா இருக்கலாம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அந்த 10 பேர சேர்த்து விட்டு ஒரு கிரவுண்ட ஃப்ரீயா வாங்குவீங்க. ஆக என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலயும், சாதுரியத்தினாலயும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், பூமி சார்ந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பண்ணேன். இது பிளஸ். மைனஸ் என்ன? பொதுவா வந்து பாருங்க, புதன் அப்படின்னாலே நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாரி புதன் அப்படின்னாலே கம்யூனிகேஷன். நம்ம நல்லா சூப்பரா பேசுவோம். திடீர்னு எக்கு தப்பா ஒரே ஒரு வார்த்தை விடுவோம், மாட்டிப்போம். ஆக நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. பேசும்போது கொஞ்சம் காஷியஸா பேசணும். தேவையில்லாம ஒருத்தவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைய விட்டுட்டு நம்ம மாட்டிக்கிற மாரி சூழ்நிலையும் வரும். இதெல்லாம் ஜஸ்ட் 5% தான். இருந்தாலும் ஜோதிடம் அப்படின்னு சொல்லும்போது பிளஸ்ஸும் சொல்லணும், மைனஸும் சொல்லணும். அடடா! சூப்பரா இருக்குப்பா உங்களுக்கு இந்த காலத்துல ஜாக்பாட் தான்ப்பா. அப்படியே ₹1,00,00,000 நீங்க அடிச்சிடுவீங்கப்பா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஹானஸ்ட்டா சொல்லணும். ஸோ ஹானஸ்ட்டா உள்ளதை உள்ளபடியே சொல்றோம். ஓகேங்களா? இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் இருக்கார். 12ஆம் பாவத்துல சனி பகவான். அவருக்கு தான் முன்னுரிமை குடுத்துருக்கணும். பட் இருந்தாலும் சொல்றேன். அவர சொல்லி நாங்க முதல்ல பயமுறுத்த விருப்பப்படல. 12ஆம் பாவம் சனி பகவான். மேஷ ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7 நாட்டு சனி. 7 நாட்டு சனியாவே இருந்தாலும், எல்லா மேஷ ராசி அன்பர்களுக்கும் ஒரே விதமான பலன் வருமா? கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க ரொம்ப இளம் வயசு மேஷ ராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா சில பல இன்னல்கள், இடையூறுகள், அப்ஸ்டக்கிள்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும். சேலஞ்சஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி வருவார். இப்ப நீங்க உங்களுக்கு 20 வயசு ஆகுது. 11 வயசாகுது, 22 வயசாகுது அப்படின்னும்போது கண்டிப்பா வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு சில பல படிப்பினைகள் வச்சு புரிய வைப்பாரு. கண்டிப்பா நீங்க கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆனா அந்த கஷ்டப்படுறது செதுக்குற மாரி உங்கள சிலையாக்குறாரு சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. ரொம்ப சிம்பிளா சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, வேலைக்கு தேடுறீங்க. இப்ப நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்க. உங்களுக்கு 22 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க யுஎஸ்லயே போய் படிச்சுட்டு வந்துட்டீங்க. இங்க வந்து ஏதோ ஒரு காரணம் நீங்க இந்தியா வந்துட்டீங்க. வேலை தேடுறீங்க. உங்களோட தகுதி இருக்கும் ரூ. 4,00,000 சம்பாதிக்கிற அளவுக்கு. ஆனா இங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50,000 சம்பளமான ஒரு ஜாப் தான் கிடைக்கும். ஐய்யய்யோ! என்னோட தகுதி என்ன? நான் அவ்ளோ செலவு பண்ணனே! 50,000 சம்பாதிக்கிறதுக்கு நான் அவ்ளோ செலவு பண்ணேன். அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. சனி பகவான் நெறைய சேலஞ்சஸ குடுப்பார். நீங்க போணும், போயிட்டு அங்க செய்யணும். அந்த வேலையில இருக்க யுக்திகள்லாம் கையாடுறீங்க. தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் ஆயிடும். பின்னாடி மாசத்துக்கு ரூ. 40,00,000 சம்பாதிக்கிற அளவுக்கு அனுபவத்த சனி பகவான் குடுப்பார். இதுதான். சரி, வாழ்க்கையில வந்து பாருங்க மத்தியம வயசு. இப்ப 30 பிளஸ் இருக்கீங்க அப்படின்னும்போது சனி பகவான் வாழ்க்கையில 2வது ரவுண்ட் ஓடுவாரு. அத வந்து பொங்கு சனி அப்படிம்பாங்க. பொங்கு சனி என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் குடுக்க மாட்டார். நீங்க பாட்டுன்னு என்ன சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, தாராளமா சக்சஸ் ஆகலாம். அதிகப்படியான உழைப்பு ஒண்ணு மூலதனமா போடணும். போதுமானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 60 பிளஸ் வருது. 70 பிளஸ் ஏஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில 3வது ரவுண்ட் 7 நாட்டு சனி வருவாரு. அத தங்கு சனி அப்படிம்பாங்க. அவங்க கண்டிப்பா ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். இந்த மாரி ஒரு எச்சரிக்கையா சொல்றது மட்டும் நம்ம கவனமா வச்சுக்கினா போதுமானது. அது கூட 6ஆம் மாசம் தான் 7 நாட்டு சனிய பத்தி நம்ம யோசிக்கணும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் பெயர்ச்சி ஆகுறார். அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி எல்லா ராசிகளுக்கும் கெடு பலன்கள் குடுக்க போறதில்ல. பட் இந்த மாசம் இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான். சுக்கிரன் வந்து பாருங்க ரிஷபத்துல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. அப்ப ஏப்ரல் மாதம் சுக்கிரனால் வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, அது உங்களுக்கு ரிஷப வீடு 2ஆம் பாவம். 2ஆம் பாவத்துல ஒரு அதிர்ஷ்ட கிரகம். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல
ஒரு எல்லா அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கக்கூடிய கிரகம். அப்ப என்ன மாரி பலன்கள் வரும்? குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் இது எல்லாமே இருக்குங்க. காசு செலவாயிட்டே இருக்குங்க. இருந்தாலும் வருமானம் வந்துட்டே இருக்குங்க. இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஸ்மூத்தா ஓடுது அப்படின்ற அமைப்பு. சுய ஜாதகத்துல தசை ஒண்ணு நல்லா இருந்தா போதுங்க. திடீர் ஒரு அதிர்ஷ்டம், திடீர் ஒரு தனப்பிராப்தி அதுவும் வரும். ஸோ எந்த விதமான டவுட்டும் இல்ல. ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல கொஞ்சம் காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த ஏப்ரல் மாதம் இனிமையான மாதமா அமையும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கான கோச்சார பலன்கள், பொதுவான பலன்கள். சுய ஜாதகத்துல தசை எக்ஸலன்ட்டா இருக்கு அப்டின்னா, 100க்கு 100% இது நடந்தே தீரும். சுய ஜாதகத்துல தசநாதன் பெருசா வலுவா இல்லைங்க. அதுக்கும் மேல பாபரோட கன்ஜங்ஷன் இருக்கான். நட்சத்திர சாரமும் வந்து பார்த்தீங்கன்னா, பாபரோடது வாங்கியிருக்கான். அப்டின்ற பட்சத்துல 50% இது நடந்தே தீரும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் இப்பயாவது நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீடு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கோங்க. கட்டணும், கட்டணும், கட்டணும்னு நிறைய இடையூறுகள் வருது. இந்த காலகட்டமாவது வீட்டுக்கான வேலைகள நம்ம ஆரம்பிக்கலாமா? வீடு கட்டுறதுக்கான, வீடு வாங்குறதுக்கான வேலைகள ஆரம்பிக்கலாமா? அப்படின்ற கேள்வியா இருந்தாலும், திருமண வயத வந்து பிள்ளைங்க தாண்டி போறாங்க. இல்ல நானே வந்து பார்த்தீங்கன்னா, வயது முதிருது. 39 வயசாகுது. இன்னும் திருமண வரன் கூடி வரல. இந்த மாதமாவது எங்களுக்கு அதுக்கான பிராப்தம் இருக்குமா? அப்படின்னு தெரிஞ்சுக்கனாலும், வீட்ல இருக்க பிரச்சனை இப்பயாவது ஓயுமா? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும், இந்த மாரி பல கேள்விகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்க தான் செய்யும். பல பிரச்சனைகளோட வாழறவங்க தான் நம்ம மனுஷங்க. ஆக எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அதுக்கு தீர்வு நம்மளால எப்படி காண முடியும் அப்படின்னா, நம்மளோட சுய ஜாதகம் தான் அதுக்கான பெர்ஃபெக்ட் இண்டெக்ஸ் அப்படின்லாம். உங்க சுய ஜாதகத்த நீங்க பார்க்கணும். அதுவும் என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.